கற்றுக்கொள்ள தெரிந்தவர். இதுதான் தலைவர் கலைஞர் அவர்களிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்று நினைக்கிறேன். அந்த தவறா அந்த இழிச்சொல்கள், அந்த வலிகள், அது என்னைக்குமே அவர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள தள்ளினதில்லை. இதோட முடிஞ்சது. என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் நினைக்கவில்லை. எத்தனையோ தோல்விகள், தேர்தல்களில் எத்தனையோ முறை தோல்விகளை, தான் நின்ற இடத்திலே எப்பொழுதுமே வெற்றிதான். தன்னுடைய தேர்தலிலே தோல்வியே காணாத தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ தோல்விகளை அடுக்கடுக்காக சந்தித்திருக்கிறது. அந்த தோல்விகளுக்கு அடுத்த நாள் கழக பணிகளை மறுபடியும் ஆற்றக்கூடிய ஒரு மன தைரியமும் திடமும் பெற்றவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கை இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எந்த காலகட்டத்திலையும் இதோடு முடிந்தது என்று அவர் நினைத்ததே கிடையாது. கடைசி வரை தனி ஆளாக நின்று போராட வேண்டும் என்றாலும் தனி ஆளாக நின்று போராடக்கூடிய தைரியம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய செய்தியாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதை இன்னும் மெருகேற்றியது என்பது அவருடைய நகைச்சுவை உணர்வு. அவர் இருக்கும் இடமே ஒரு மகிழ்ச்சியான இடமாக எப்பொழுதும் இருக்கும். மக்களை நேசிக்கக்கூடியவர். சித்ரா துரைசாமி அவர்கள் பேசும் பொழுது சொன்னார்கள், என்னை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாருன்னு. ஒரு முறை மதுரையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்ப இந்த அளவுக்கு டெலிவிஷன் அப்புறம் சோசியல் மீடியா அதெல்லாம் இல்லை, நிறைய பிரிண்ட் மீடியா தான் இருந்தது. அப்பொழுது இடம் இல்லை ஒரு பத்திரிகையாளர், ஒரு இளைய பத்திரிகையாளர் உட்கார்வதற்கு. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பெரிய சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சோஃபாவுக்கு பெரிய 2 பக்கமும் அந்த கை வைக்கக்கூடிய இடம் கொஞ்சம் அகலமான ஒன்றாக இருந்தது. முதலமைச்சராக இருந்த அவர் சற்று நகர்ந்து இங்கே உட்கார் என்று அந்த சோஃபாவில் இருந்து அந்த கை வைக்கக்கூடிய இடத்திலே அந்த இளைய பத்திரிகையாளரை உட்கார வைத்துக் கொண்டு அந்த பேட்டியை கொடுத்து முடிக்கிறார். பத்திரிகையாளர்கள் மீது எப்பொழுதுமே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பு உறவு, அதுவும் இளைய பத்திரிகையாளர்கள் என்றால் இன்னும் அவர்களை என்கரேஜ் பண்ணுங்கிறது. யாரா இருந்தாலும் தனியா போய் நின்றுட்டு இருந்தா கூட போய் மைக்க நீட்டினா நிச்சயமா பதில் சொல்வார் என்று நாம் நிச்சயமாக தெளிவாக நம்பக்கூடிய ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள்.